என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாள் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணண்டு கிடச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் ஒரு கேபிஒ எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சி.வி. குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா அவங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆசான் திருநாச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நிறைய மேடை கொண்டு போகும்போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் தயாரிப்பாளர் கேபிஒ ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படி நேரில் கொண்டாந்துருவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் அவங்க டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் கேபிஒ ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசணும்னா இருக்கு. எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.